Good morning. Today we're going to see in the topic of Sustainable Development Goals, SDG. இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா இந்த எஸ்டிஜி கோல் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம நிறைய நோட்டீஸ் பண்ணியிருப்போம். வாட் இஸ் எஸ்டிஜி? அந்த கோலோட மோட்டோ என்ன? எத்தனை கோல் இருக்கு? நாம் தமிழ்நாடு லெவலில் நம்ம எந்தெந்த கோல்லாம் அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இந்த கோல் பார்த்தீங்க அப்படின்னா 2016 தான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நமக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த கோலோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்ட் 2030 அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபார் அ பீப்புள் பிளானட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இதுதான் இந்த கோலோட மெயின் மோட்டோ. ஓகேவா? எண்டிங் பாவர்ட்டி, ப்ரொடெக்டிங் த பிளான்ட், என்ஷூரிங் த பீஸ் பை 2030 அப்படின்றது. டோட்டலாக 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியா. ஓகே, நம்ம அதில் வந்து டோட்டலாக 17 கோல்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நோ பாவர்ட்டி. இந்த கோலுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தோம்னா என் பாவர்ட்டி எவ்ரிவேர். நமக்கு வந்து 724 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில வந்து நமக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து சொல்லு. நம்ம அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பரான ஃபுட், ஹெல்த், எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது. இது சொல்யூஷன் என்ன பார்த்தோம்னா ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் கொடுத்தாலே நமக்கு வந்து பாவர்ட்டி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும். நம்ம தமிழ்நாடு லெவல்ல பார்த்தோம், நம்ம ஒரு எஸ்டிஜி கோலுக்குமே நம்ம தமிழ்நாடு லெவல்ல பார்ப்போம். தமிழ்நாடு has achieved significant decline in poverty over the years. நமக்கு வந்து இந்த பாவர்ட்டியை கம்மி பண்ற ஒரு இதுல நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2020 அந்த பேண்டமிக் டைம்ல தான் வந்து நமக்கு வந்து இந்த எஸ்டிஜி கோல்ஸை ரீச் பண்றதுக்காக நிறைய கஷ்டம் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ அகைன் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் as per தமிழ்நாடு லெவலில். பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாவர்ட்டி லைன், தி பாவர்ட்டி ரேட் இன் தமிழ்நாடு மச் லோவர் தென் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். ஓகேவா? தென் வந்து செகண்ட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஹங்கர். ஓகேவா? நம்ம வேர்ல்டு வைடா பார்த்தோம்னா 735 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ஹங்கரை வந்து இருக்காங்க. அவங்க அங்க ஹங்கரா இருக்கிறதுனால என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹங்கராகிறதுனால ஹெல்த் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுக்கணும்னு பார்த்தோம்னா நீட் ஃபுட், பெட்டர் ஃபுட் சிஸ்டம்ஸ் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஹங்கரா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஈவன் கவர்மெண்ட் கேன் ப்ரொவைட் அ ஃப்ரீ ஃபுட் கொடுக்கணும்னாலும் சஸ்டைனபிள் ஃபார்மிங் இருக்கணும். நமக்கு ஃபார்மிங் இருந்தால் தானே ஃபர்ஸ்ட் ப்ராடியூஸ் இருந்தால் தானே நமக்கு அவங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். ஸோ சஸ்டைனபிள் ஃபார்மிங் இருந்தாலும் ஜீரோ ஹங்கரை ரெடியூஸ் பண்ண முடியும். ஆஸ் பர் தமிழ்நாடு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இஸ் பெர்ஃபார்மிங் வெல் அக்ராஸ் வேரியஸ் டைமென்ஷன் டு எண்ட் hunger in all forms. Particularly reducing malnutrition, enhancing agriculture productivity and income, and promoting sustainable food production. நம்ம வந்து தமிழ்நாடு லெவல்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மால் நியூட்ரிஷனை வந்து கம்மி பண்ணணும், அப்புறமேட்டா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து தேர்ட் கோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்றதான் நமக்கு வந்து தேர்டு கோல். நமக்கு வந்து குட் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சைல்டு சர்வைவல், இது மீன் பண்றது சைல்டு சர்வைவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மார்டாலிட்டி ரேட் இருக்கும்ல அது இல்லாம இருக்கிறது தான் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் சொல்லி சொல்றோம். இம்ப்ரூவ் சைல்டு சர்வைவல். நம்ம இந்த ஹெல்த் கேர் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், லாகிங் ஆகாம எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றது. ஹெல்த் கேர்னா நார்மலா ஒரு ஒரு மெடிக்கல் ப்ரொவிஷன் கொடுக்கறது தான் வந்து நமக்கு இது. நமக்கு வந்து இதோட கோல் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ப்ராப்பரான ஹெல்த் கேர் கொடுக்கறது. நமக்கு தமிழ்நாடு லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ராக்ரஸ் பீன் மேட் இம்ப்ரூவ் த ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் வில் பீயிங் அரௌண்ட் தி வேர்ல்டு லெவலில் நம்ம தமிழ்நாடு நல்ல ஒரு இதுதான் இருக்கும். வை பிகாஸ் நிறைய ஃபாரின் பீப்புள்ஸ்லேயுமே வந்து சென்னையில் தான் வந்து இங்கே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, குட் ஹெல்த் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Tamil Nadu has been ranked as a third best state among the major state in terms of overall performance in the health sector. தேர்ட் பெஸ்ட் ஸ்டேட்னு சொல்லி நம்ம அவார்ட் வாங்கியிருக்கோம் இந்த ஹெல்த் செக்டார்ல தமிழ்நாடு. தென் ஃபோர்த் கோல் பார்த்தோம்னா குவாலிட்டி எஜுகேஷன். குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னா வந்து நிறைய இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் எஜுகேஷன் நிறைய சில்ட்ரன்ஸ் கிடைக்காம இருக்கும். அதனால வந்து எல்லா சில்ட்ரன்ஸ்க்குமே வந்து நம்ம பேசிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து குவாலிட்டி எஜுகேஷன். மெனி சில்ட்ரன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல், நிறைய கண்ட்ரீஸ்ல பாவர்ட்டி கண்ட்ரீஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் இருக்காங்க.
அதெல்லாமே வந்து கம்மி பண்ணணும். எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து கண்டிப்பா எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கோல் இருக்கும்ல, நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாலே பசங்க ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டி எஜுகேஷன் செக்டருக்குள்ள வந்துருவாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணணும்னாலும் எஜுகேஷன் இருந்தாதான் அந்த நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர்லாம் பசங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அவங்களால. ஸோ ரெடியூஸ் பாவர்ட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தென் அனதர் ஒன், இதுல மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வி வாண்ட் டு கிவ் அ ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன். நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமாவே ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கு. ஓகேவா? தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி மோர் லிட்ரேட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. More literate states in India, higher than the national literacy rate on the other states. Number Chennai has the highest literacy state rate among all urban in India. Number தமிழ்நாடு கம்பேரிட்டிவ்லி இருக்கிற எல்லா ஸ்டேட்டை விட அதிக லிட்ரஸி ரேட் இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு தான். அதுலேயும் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார சென்னை வந்து ஹை லிட்ரஸி ரேட் இருக்கிற ஒரு ஏரியா. இந்த குவாலிட்டி எஜுகேஷன்ல நம்ம வெல்பீயிங் தான். தென் வந்து ஃபிஃப்த் கோல் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த உமன் மென் அப்படி இந்த பார்ஷியாலிட்டிலாம் இல்லாம ஈக்குவலாக கொடுக்கறது, அந்த உமனுக்கு ஒரு ஒரு இன்கம் கொடுக்கறது, ஜென்னுக்கு ஒரு இன்கம் கொடுக்கறது, அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவலான இது கொடுக்கறது தான் பார்ஷாலிட்டி. நம்ம உமன் ஏர்ன்லெஸ் நிறைய இடத்துல வந்து அன்பெய்டு ஒர்க்காகவே இருக்காங்க, அதெல்லாம் இல்லாமல் உமன் வந்து கொடுக்குறோம். தென் வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதான் இதோட ஆக்ஷன். என்ன பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ரைட்ஸ் டு ஆல். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா எம்பவரிங் உமன் ஹேஸ் அ மல்டிபிள் எஃபெக்ட். நம்ம தமிழ்நாட்டில் எம்பவரிங் உமன் வந்து நல்லாவே இது பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பெர்ஃபார்ம்ஸ் வெல் வந்து செவரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. நம்ம நிறைய இடத்துல வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஈவன் வந்து டிஎன்பிசிலேயே வந்து உமன்ஸ்க்கு தனியாக கோட்டெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஈக்குவாலிட்டி இன் தமிழ்நாடு குட். தென் வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய பாவர்ட்டி கண்ட்ரியில், புவர் கண்ட்ரீஸில் குட் வாட்டர் கிடைக்கிறதே கிடையாது. பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் லேக் இன் கிளீன் வாட்டர், புவர் சானிடேஷன் காஸ். இது ரெண்டுமே அவங்களுக்கு டிசீஸை கொண்டு வரும். ஓகேவா? வை? பிகாஸ் கிளைமேட்டிக் ஸ்ட்ரெஸ். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதோடைய மோட்டோன்னு பார்த்தோம்னா, சொல்யூஷன் என்ன பார்த்தா, வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது, எல்லா பீப்புள்ஸ்க்கும் குட் வாட்டர் கொடுக்கணுன்றது. இன் தமிழ்நாடு 99% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் ஹேவ் அக்சஸ் டு சேஃப் அடிக்வேட் ட்ரிங்கிங் வாட்டர் வித்தின் தேர் பெர்மிசஸ். முன்னாடிலாம் நிறைய இடத்துல வந்து குளங்கள்ல தான் தண்ணி எடுப்பாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக வாட்டர் டேங்க் வச்சு, போர்வெல் வச்சு, இல்லாட்டி வெளியில இருந்து நம்ம கிளீன் வாட்டர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 99% வந்து அட்டைன் பண்ணிட்டோம் நம்ம தமிழ்நாட்டில். தென் வந்து 7th கோல் பார்த்தோம்னா, கிளீன் எனர்ஜி, தட் இஸ் அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜின்னு சொல்லுவோம். நம்ம கிளீன் எனர்ஜி கொடுக்கணும். எனர்ஜி காசஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச். நம்ம தென் 675 மில்லியன் லேக் இன் எலக்ட்ரிசிட்டி. நிறைய இடத்துல என்னோட கரண்ட் கிடைக்கிறதுல, பட் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கோம். ரெனோபிள் எனர்ஜியோ இல்லை வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டோ நம்ம எதுவும் கொடுத்து தான் இருக்கும். வேற இடத்துல அப்படிலாம் இருக்காங்க. ஓகேவா? தென் வந்து நமக்கு வந்து 8th கோல் பார்த்தோம்னா, டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். டீசென்ட் ஒர்க், இந்த யூத் எம்ப்ளாய்மெண்ட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இடத்துல இருக்கும். நம்ம வந்து யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு வேஜஸ் லெவலுக்காவது நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்புறம் இந்த அன்சேஃப் ஜாப்லாம் இல்லாமல், எக்கனாமிக் சேலஞ்சஸ்லாம் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிறது தான் டீசென்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த தமிழ்நாடு நமக்கு வந்து என்கரேஜிங் என்டர்பிரினர்ஷிப். நம்ம தமிழ்நாட்டில் என்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்து என்டர்பிரினர்ஷிப் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த எம்எஸ்எம்இலாம் இருக்குல்ல, அதில் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிட்டு தான் இருக்காங்க. தென் வந்து 9th கோல் பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நமக்கு வந்து அன்ஈவன் க்ரோத், டெக் பூஸ்டர்ஸ் டெவலப்மெண்ட், புவர் நேஷன்ஸ் நீட் சப்போர்ட், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீடட். நமக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் இனோவேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த தமிழ்நாட்டில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தென் தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டேட். நம்ம தமிழ்நாடு தான் மோஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டேட் நியர், அது ட்ரூ, ஆஃப் இந்தியா, வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ஆக்ஷன் as a key drivers economic growth and inverse development. தென் வந்து
நெக்ஸ்ட் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த கம்யூனிட்டி இஷ்யூஸ் அதெல்லாம் இல்லாமல் இன்இக்வாலிட்டிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது. அந்த கோவிட் பேண்டமிக்ல தான் வந்து இந்த இன்இக்வாலிட்டி கேப்லாம் வந்து போச்சு. எல்லாருமே பீப்புளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கு வந்து நல்ல பாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வரும். தமிழ்நாடு லெவலில் பார்த்தோன்னா வேர்ல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரிங்கிங் கேப்ஸ் இன் இன்கம் அண்ட் இன்க்ளூசிவ்லி என்ஷூரிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி நம்ம தமிழ்நாட்டில் அதை அட்டைன் பண்ணியிருக்கோம். reduce inequalities. Then sustainable cities and communities. Sustainable cities-னா இந்த நிறைய இடத்துல அர்பன் growth நடந்துட்டு இருக்கு. அந்த அர்பன் growthல வந்து நம்ம வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ், அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் அதிகமா ஸ்பாயில் பண்ணாம நம்ம சஸ்டைனபிள் சிட்டிஸா இருக்கணும். ஸ்லம்ஸ்லாம் இல்லாம அதெல்லாம் இது பண்ணணும். ஹவுசிங் இஷ்யூஸ் இல்லாமலும் இருக்கணும். இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து கிரீன் சிட்டி சொல்யூஷன். கிரீன் சிட்டி சொல்யூஷன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணுறது தான். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல அது பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம அதே போல் நிறைய ஸ்லம்ஸ் ஏரியாலாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கொடுக்கறது, ஸ்லம்மை கிளியர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அப்படின்னா இந்த RRR சொல்லுவாங்களே, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், இதுதான் ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன். நமக்கு ஏதாவது ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குன்னா அதை வந்து ரொம்ப மச் மோர் கேர் பண்ணி யூஸ் பண்றது. நம்ம பார்த்ததை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போறது. தட் இஸ் ரிசோர்சஸ் லிமிடெட். ரிசோர்சஸை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றது, இருக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸை. அப்புறம் ஃபுட் வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்றது, ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இதுதான் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இன் தமிழ்நாடு நம்ம இப்போ இதில் டெவலப் ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன். தென் கிளைமேட் ஆக்ஷன், நம்ம 13th கோல் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் அஃபெக்ட்ஸ் ஆல். நம்ம இந்த கிளைமேட் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஈவன் அக்ரிகல்ச்சருமே அஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய மரம் நடணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு போதும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னா இப்போ நம்ம ஆஸ் எ இண்டிவிஜுவலாக நேச்சுரல் ரிசோர்ஸ் எப்படி ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவனாக ஒரு அன்வான்ட் பிளேசஸில் நம்ம வீட்லேயே ஒரு ஃபேன் ஓட்டிகிட்டு இருக்குன்னா அதை கூட ஆஃப் பண்ணலாம். தேவையில்லாமல் டேப்பில் தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அதை கூட நம்ம ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இதுமாரி பண்ணாலே நமக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை காப்பாற்றி வச்சுக்கலாம். அப்படி நேச்சுரல் ரிசோர்ஸஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் மாரி போயிடும் நமக்கு. தென் வந்து 14th கோல் பார்த்தோம்னா லைஃப் பிலோ வாட்டர். நமக்கு வந்து இந்த ஓஷன் சப்போர்ட், நம்ம ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த கிங்டமையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது தான். நமக்கு வந்து நிறைய நம்ம டெபாசிட் பண்ணுற வேஸ்ட்டாக இருக்கட்டும், ஈவன் அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் கூட அது வந்து நமக்கு வாட்டரில் கலந்து நமக்கு வந்து சீயை தான் போய் ரீச் பண்ணும். அந்த அக்ரிகல்ச்சர் கெமிக்கல்ஸ் கூட வந்து நமக்கு வந்து இந்த அக்வாரியம், இந்த லைஃப் பிலோ வாட்டரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? பொல்யூஷன் இல்லாமல் மெரைன் லைஃபை த்ரெட்டன் பண்ணாமல் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் தி ஓஷன், அதுதான் வந்து லைஃப் பிலோ வாட்டர். தென் 15th கோல் பார்த்தோம் அப்படின்னா லிஃப் ஆன் வாட்டர். இந்த நிறைய இடத்துல வந்து இந்த அர்பனைசேஷன்னால நம்ம என்ன பண்றோம், ஃபாரஸ்ட்டை ஃபுல்லா வந்து ஆக்குபை பண்ணிட்டே இருக்கோம். நமக்கு வந்து லிமிட்டட் ஏரியாவுக்கு மேல ஃபாரஸ்ட்டை வந்து எடுக்கக்கூடாது. இது வி வாண்ட் டு ப்ரொடெக்ட் தி பயோடைவர்சிட்டி. அந்த வைல்ட் லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் ஆகிட்டு இருக்கு நிறைய அனிமல்ஸ். அதனால வந்து என்ன பண்ணணும், லைஃப் ஆன் லேண்டையுமே வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபாரஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு இதாகிடும். நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு நிறைய பாலிசிஸ் கொண்டு வரணும் நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக. தென் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வயலன்ஸ் பிளாக் க்ரோத்து, conflicts, rising displacement. இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஸ்டேட் encourages the government, civil societies and communities to work together and implement policies to reduce violence, deliver justice, reduce corruption and ensure inclusive participation of all stakeholders in the process. Peace and justice in தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா நமக்கு ப்ராப்பரான ஃபுட், நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்குது தமிழ்நாட்டில். கண்டிப்பாக இருக்குது. தென் 17th கோல் பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல்ஸ். குளோபல் கோஆப்ரேஷன் நீடட். நம்ம ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வி வாண்ட் அ பார்ட்னர்ஷிப். நம்ம ஃபார் நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ் அட் ஆல், நம்ம பீப்புள்ஸ்குள்ள நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப்
நம்ம எல்லாம் டுகெதர் இருந்தால் தான் நம்மளால வந்து சக்சீட் ஆக முடியும் அப்படின்றது தான் இந்த 17th கோலோடது. தென் வந்து இதோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, வி வாண்ட் டு கிவ் அ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஆல். நம்ம பார்த்த ஒரு விஷயத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஆல் தான் சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நமக்கு இதுல வந்து எல்லாருக்குமே ரோல் இருக்கு. எவ்ரி ஒன் ஹேஸ் அ சிங்கிள் ரோல். நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டியூப் லைட்டை நம்ம வந்து அன்வான்ட் பிளேஸ்ல ஆஃப் பண்ணா கூட நம்மளும் அதுல ஒரு ரோல் வருவோம். இந்த எஸ்டிஜி கோல்குள்ள வருவோம். நம்ம வந்து இந்த எஸ்டிஜி கோல் 17மே எல்லாருமே மனப்பாடம் போல பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு இதே போல நாளைக்கும் போய் சேரணும். முன்னாடி இருந்த வேர்ல்டு நமக்கு அது போல வந்துச்சான்னு கேட்க கூடாது. அதுக்காக இதே இருக்கிற வேர்ல்டே நம்ம அப்படியே கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட மோட்டோ. தேங்க்யூ.